வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை. ஆழிமழைக்கண்ணா ஒன்றினி கைகரவேல் ஆழியில் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கும் உதைத்த சர்மழை போல வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மாழை நீராட மகிழ்ந்தெய்லோர் எம்பாவாய். இந்த பாட்டில் ஆண்டாள் ஆழிமழைக்கண்ணா என்ன யாரை அழைக்கிறாருன்னா இந்திரனை. அதாவது இவங்க ஆயர்பாடி சிறுமியர்கள் மழைக்கு யார் அதிபதி, காற்றுக்கு யார் அதிபதி, இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே கண்ணன் 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 கண்ணாதான். அவங்க எல்லாவற்றையும் எல்லா இயற்கை பொருள்களையும் என்ன சூரியன் சந்திரன் எல்லாவற்றுக்குமே கண்ணன் தான், அந்த பேர் தான். ஆனால் ஆண்டாள் மழைக்கு அதிபதியான இந்திரனை விழித்து ஆழிமழைக்கு அண்ணா என்று அழைக்கிறார். ஆழிமழைக்கு அண்ணா ஒன்று நீ கைகரவேல். அவங்க இந்த மழைக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒழுங்காக கேட்கணும். ஒன்று நீ கைக்கரவேல். என்னத்தை பண்ணுற? கைக்கரவேல்னாக்கா மறைச்சி வச்சுக்கிறது. நீ உங்கள்கிட்ட இருக்க நீரெல்லாம் மறைச்சி வச்சுக்கூடாது, எல்லாத்தையும் எங்களுக்கே கொடுக்கணும். இப்படி சொல்கிறாங்க. முதல்ல அதான் சொல்கிறாங்க. ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல், மறைச்சி வச்சுக்கூடாது. ஆழியில் புக்கு முகந்து கூட ஆர்த்தேரி. ஆழியுள் அப்படின்னா கடல், ஆழமான கடல்னு பேர். அதுக்கு ஆழி, கடலுக்கு ஒரு பேர் ஆழி. ஆழமான கடலுக்குள்ள புக்கு முகந்து உள்ள புகுந்து முகந்து முண்டு மேலே ஏறி அப்படி சொல்கிறோம். முகந்து கொடு, உள்ளே போய் முகந்து கொண்டு ஆர்த்தேரி. அந்த தண்ணி எடுக்கும்போது ஒரு சத்தம் கிடைக்கலாம், தொக்க தொக்க தொக்கன்னு. அந்த மாதிரி அந்த சப்தத்தோடு தண்ணி எடுத்து ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. ஊழி முதல்வன் அப்படின்ற இங்கே கண்ண பரமாத்மா தான் குறிக்கும். அவனுடைய உருவம் போல் மெய்கருத்து. அவன் உருவம் எப்படி இருக்கான்? கருத்து மேனி. என்னெல்லாம் சொல்லுவோம் நம்ம, கருமைநிற கண்ணா, கார்மேக வண்ணா அப்படிலாம் சொல்லுவோம்ல. கார்மேகம்னாலே அவனைத்தான் குறிக்கிறது. கருத்த மேனியவர் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. அந்த மொண்டை தண்ணி எப்படி இருக்கணும்? கருப்பான மேகமாக உருவெடுக்கணும். பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில். பாழியன் தோளுடைய அப்படின்னா வலிமை மிக்க தோல், ஒரு பெரிய தோல். அதை பாழியன் தோளுடைய பெரிய தோல் அப்படின்றத பாழியம் தோளுடைய அழகான தோள்களை உடையவர் பத்மநாபன். பத்மநாபன் என்ன பேர்? லக்ஷ்மியாக தான் அவங்க தாமரையில் அமர்ந்திருப்பாங்க. இவருக்கு பத்மநாபன் அப்படின்னு ஒரு பேர் சுட்டுறாங்க. பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து. இங்கே ஆழின்னா சக்கரம். பத்மநாபன் கையில் என்ன இருக்குது? வலது கையில் சுதர்சன சக்கரம் இருக்குது. அந்த சுதர்சன சக்கரம் எப்படி இருக்குமா? மின்னும். அது மின்னல். அந்த மின்னு ஒளியை மின்னலுக்கு ஓமையாக சொல்கிறாங்க. அந்த பத்மநாபன் கையில் இருக்கிற ஆழி போல் மின்னல் உருவாகணும். வலம்புரி போல் நின்றதிருந்து. இடக்கையில் என்ன வச்சுருக்காரு? வலம்புரி. வலம்புரி சங்கநாதம் போல் முழங்கணும். எப்படி? நின்றதிருந்து அதிரணும், இடிக்கணும். மின்னல் வெட்டினோடனே இடிக்கும், நமக்கு தெரியும். அது இப்படி ஒரு ஆக்ரோஷமாக சொல்கிறாங்க. ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமரை போல். தாழாதே அப்படின்னா காலம் தாழ்த்தாமல் அப்படின்னு அர்த்தம். ஆழியில் புக்கு முகந்து கூட ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. அந்த மொண்டை தண்ணி
கருமேகமாக வரணும். பாழியந்தோருடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி சுதர்சன சக்கரத்தோட மின்னல் ஏற்படணும். வலம்புரி போல் நின்றதெந்து இடி இடிக்கணும். தாழாதே காலம் தாழ்த்தாமல் ஷார்ங்கம் உதைத்த சழமழை போல். இங்கே ஷார்ங்கம் அப்படின்னு சொல்கிறது ராமர் கையில் இருந்த ஒரு வில்லோட பேர், சக்தி வாய்ந்த வில்லோட பேர். ராமன் கையில் இருக்கிற ஒரு ஆயுதம், பஞ்ச ஆயுதங்களில் அது ஒன்று. சங்கு சக்கரம், அது மாதிரி ஷார்ங்கம், கதை, இப்படியெல்லாம் கிருஷ்ண பரமாத்மா கையில் இருக்கு இல்லையா, திருமால் கையில் இருக்கிறது. அந்த ஷார்ங்கம் வில்லு, அதிலேருந்து வந்த அம்பு எப்படி இருக்கும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிறாங்க. சார்ங்கம் உதைத்த சரமழை போல், அப்படியே இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் இல்லைங்களா, ஷரு 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 ஷருன்னு அந்த கம்பி கொத்தாப்புல ஒரு மழை, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு தொடர்பு இந்த மழை. அது எப்படி பவர்ஃபுல்லாக இருக்கணும், ஷார்ங்கம் உதைத்த சரமழை போல் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு ஷார்ப்பாக வந்து விழணும், சர 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 சரன்னு விழணும். அதுதான் அவங்க கட்டளை. வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும், இனி இந்த ஓலை நீ மழை பெஞ்சாதான் எங்களால் வாழ முடியும். உலகினில் பெய்திராய், உலகத்து மக்களுக்காக ஆகுபெயருங்க, உலகத்து மக்களுக்காக பெய்திராய். முதல்ல மழை பொழியணும், அப்போ தான் வளம் பெருகும், நாடு சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடல்லேருந்து தண்ணியை மொண்டு மேகமாகி அது மழை நீராக வரணும் அப்படி சொன்னால். கடல் நீர் எப்படி உப்பாக இருக்கு இல்லையா, அந்த உப்பு தண்ணீரை மேலே எடுத்து நல்ல நீராக இங்கே மழை பொழியறது. இதை ரொம்பவும் ஆழ்ந்த கருத்தோடு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பாடல் திருவெம்பாவையில் முன்னி கடலை சுருக்கி எழுந்து அப்படின்னு ஒரு பாடல், 16வது பாடல். அதுலேயும் இப்படி தான் கடலை அப்படி சுருக்கி மேலே மேகமாக வச்சிடணுமா அப்படின்னு சொல்லுவார் மாணிக்கவாசகர். அதே மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. விஞ்ஞானத்தில் சொல்கிறத அப்போவே அவங்க மெஞ்ஞானத்தில் சொல்லியிருக்கிறார்கள். ஆக மழை மிகவும் முக்கியமானது உலகத்து மக்களுக்கு. வாழ உலகினில் பெய்திராய், மக்கள் வாழ்வதற்காக இந்த மழை பொழிய வேண்டும் என்று வேண்டுகிறாள் ஆண்டாள். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நீ முதல்ல மழை பெஞ்சாதான்ப்பா நாங்கள் மார்கழி நீர் ஆட முடியும். ஊரில் இருக்க ஆறு, குளம், ஏரி, அப்புறம் எல்லா நீர்நிலைகளும் தண்ணீர் செழிப்பாக இருக்கணும், நீர்நிலைகள்லாம் ரொம்ப இருக்கணும். அப்போ தான் நாங்கள் போய் சந்தோஷமாக மார்கழி நீர் ஆட முடியும். அப்படிங்கிறதுனால முதல்ல மழைக்கு கடவுளான இந்திரனுக்கு ஒரு விண்ணப்பம் கொடுக்கிறார் ஆண்டாள். அதுதான் ஆழி மழை கண்ணா, ஆழி மழைக்கு அண்ணா அப்படின்றது தான் ஆண்டாள் இப்படி சொல்கிறாங்க. தேங்க்யூ.